அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக விந்தணுக்கள் குறைவாக சுரப்பதற்கான காரணங்கள், அதை முழுமையாக நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட நீர்முள்ளி விதையை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நீர்முள்ளி விதை 15 கிராம், கசகசா 5 கிராம், பாதாம் பருப்பு 10 கிராம், பனங்கற்கண்டு தேவையான அளவிற்கு. பனங்கற்கண்டை தவிர்த்து நீர்முள்ளி விதை 15 கிராம், கசகசா 5 கிராம், பாதாம் பருப்பு 10 கிராம் இவற்றை அரை மணி நேரம் நீரில் ஊற வைத்து பிறகு நன்றாக காய வைத்து அரைத்து எடுத்துக்கொண்டு பொடியாக்கவும். முதலில் நாம் செய்முறையாக 100 மில்லி நாட்டு பசும்பாலை நன்றாக காய்ச்சவும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நாட்டு பசும்பாலில் நாம் அரைத்து எடுத்த பொடியிலிருந்து ஒரு தேக்கரண்டி சேர்க்கவும். நாம் சேர்த்த பொருள் நன்றாக நாட்டு பசும்பாலில் 2 கலந்து கொதித்து பால் ஒரு குழகுழப்பு தன்மை ஏற்பட்டுவிட்டன. அதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். கொதித்து எடுத்த பாலில் 7 போல் நீர்முள்ளி விதைப்பொடி, கசகசா, பாதாம் பருப்பு இவையெல்லாம் சேர்ந்து நன்றாக கொதித்து அதனுடன் 2 கலந்து படிந்து உள்ளது. இதில் இப்பொழுது பனங்கற்கண்டை தூள் செய்யாமல் 2 கட்டி சேர்க்கவும். மிதமான சூட்டில் இருக்கின்ற இந்த பாலில் நாம் சேர்த்த பனங்கற்கண்டு சிறுக சிறுக கரைந்தவுடன் படிப்படியாக சுவை அதிகரிக்கும். 10 நிமிடம் கழித்து இந்த பாலை மிதமான சூட்டில் நோய் உடையவர்கள், குறிப்பாக விந்தணுக்கள் குறைவாக சுரக்கின்ற நோய் உடையவர்கள் காலை மாலை இருவேளையும் உணவிற்கு பின் 50 முதல் 100 மில்லி அளவிற்கு இதை தினந்தோறும் பருகி வந்தால் படிப்படியாக நோயெல்லாம் விலகி ஆண் மலட்டுத்தன்மையும் நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, இப்பொழுது ஒரு சிலருக்கு வெறும் பொடுகு தொல்லை மட்டும் தோன்றும், டேண்ட்ரஃப் என்று பெயர். இந்த நோய்க்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். பொடுகு என்று சொல்லக்கூடிய நோயை போக்குவதற்கு அற்புதமான மூலிகையாக இன்று நாம் எடுத்துக்கொள்ள இருப்பது பொடுதலங்காய். பொடுதலை, பூர் சாதம், பொடுத்திலை என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற அற்புதமான ஒரு காய் பொடுதலங்காய். பொடுதலங்காய் பார்ப்பதற்கு சிறிய வண்ணத்தில் அற்புதமான பச்சை பசேல் என்று தான் தோன்றித்தனமாக கிடைக்கக்கூடிய ஒரு செடி. இதன் இலை, காய், வேர் அத்தனையுமே மனித குலத்திற்கு இன்றியமையாத ஒரு மருத்துவ செடி. இந்த பொடுகு தொல்லை தீர்ப்பதற்காக எடுத்துக்கொண்ட அற்புதமான இந்த பொடுதலங்காய் மிக சிறந்த கிருமி நாசினி. எப்பேற்பட்ட பொடுகையும் மிக எளிமையான முறையில் நீக்கக்கூடிய ஆற்றல் பொடுதலங்காய் என்கிற இந்த காய்க்கு உள்ளது. பொடுகு பொதுவாகவே அதிகப்படியான உடல் சூடு மற்றும் பித்தத்தன்மை இருந்தால் ஏற்படும். பித்தம் அதிகரித்தவுடன்
அந்த பித்தத்தன்மை தலைப்பகுதியில் வெளிப்படும். தலைப்பகுதியினுடைய சதைப்பகுதி மென்மையான ஒரு பகுதி என்பதால் அங்கு வியர்வை பெருகி வேர்த்து கொட்டும். அந்த வியர்வையெல்லாம் தலையில் தங்கி நாளடைவில் அழுக்காக மாறி படிப்படியாக முதலில் அரிப்பு தோன்றும். இந்த தலைப்பொடுகை மிகவும் சுலபமான எளிமையான முறையில் போக்கிக் கொள்வதற்கான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட காய் பொடுதலங்காய். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மிக அற்புதமான ஒரு பொருள் மிளகு. மிளகு ஒரு கிருமி நாசினி. யாரேனும் ஒருவருக்கு பொடுகு தொல்லை இருந்தால் அவர்கள் பயன்படுத்திய சீப்பை அல்லது அவர்கள் பயன்படுத்திய துண்டை எடுத்து நாம் பயன்படுத்தினால் அவை தொற்று நோயாக தொற்றிக்கொள்ளும். அந்த கிருமிகளை போக்கக்கூடிய ஆற்றல் மிளகிற்கு உள்ளது. இது ஒரு இரத்த சுத்தி கிருமி நாசினி. இதில் இருக்கக்கூடிய டானினைன் என்று சொல்லக்கூடிய வேதியியல் எண்ணெயும் காரத்தன்மையும் பொடுகை நீக்கி கிருமிகளை கொல்லும் என்பதால் நாம் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நல்லெண்ணெய். இயற்கையான முறையில் செக்கில் இருந்து பிழியப்பட்ட எள் எண்ணெய் நல்ல எண்ணெய் என்று அழைக்கப்படுகின்றன. உடலுக்கு நன்மை செய்வதால் இது நல்லெண்ணெய். உடலுக்கு குளிர்ச்சி, இதய பகுதியில் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் போக்கி தலைக்கு ஒரு நீண்ட முடி வளர்ச்சியும் தலைக்கு பொடுகு வராமல் பாதுகாக்கும் என்பதால் நல்லெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நல்லெண்ணெய் 100 மில்லி, பொடுதலங்காய் 20 கிராம், மிளகு 5 கிராம். முதலில் 20 கிராம் பொடுதலங்காயும் 5 கிராம் மிளகையும் ஒன்றாக சேர்த்து அரைத்து விழுதாக்கி கொள்ளவும். இப்பொழுது தலைப்பகுதியில் தோன்றக்கூடிய பொடுகு தொல்லை தீருவதற்கான மருத்துவத்தை செய்முறையாக பார்க்கலாம். 100 மில்லி நல்லெண்ணெயை எடுத்துக்கொள்ள வேண்டும். சுத்தமான செக்கில் பிழியப்பட்ட நல்லெண்ணெயில் அரைத்து எடுத்த பொடுதலங்காய் விழுதை ஒரு முழு தேக்கரண்டி அளவிற்கு எடுத்து கலக்க வேண்டும். இந்த கலவையை தினந்தோறும் நன்றாக வெயிலில் வைத்து நாள் ஒன்றிற்கு 3 மணி நேரம் வெயிலில் வைத்து தொடர்ந்து 4 நாட்கள் இதை சூரிய வெயிலில் வைத்து எடுத்து பிறகு 4ஆம் நாள் இதை சுத்தமான முறையில் வடிகட்டி எடுத்துக்கொண்டு இந்த எண்ணெயை பொடுகு என்கிற நோய் உடையவர்கள் தினந்தோறும் தலைக்கு தேய்த்து இளம் வெதுவெதுப்பான வெந்நீரில் குளித்து வந்தால் படிப்படியாக 3 மாதங்களில் அவர்களுக்கு பொடுகு என்கிற நோயே உடலில் இருக்காது. இதனால் தலை அரிப்பு, முடி கொட்டுதல், தலையில் செதில் செதிலாக உதிரக்கூடிய நோய்கள் எல்லாம் விலகி பூரணமாக நலம் பெறலாம். அற்புதமான முறையில் நாம் தயாரித்த இந்த பொடுகு தைலத்தை பொடுகு என்கிற நோய் உடையவர்கள் தினந்தோறும் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, நாளை காலை 9 மணி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள AM ஜெயின் கல்லூரியில் இந்து ஆன்மீக மக்கள் கண்காட்சி நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுகிறோம்.